நைட்டு டின்னருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சண்டே வாங்கின சிக்கனில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். மண்டே ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா, உப்பு, மிளகு பொடி, சீரக பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து ரைஸ் வடிச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ காய்கறியை கட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், அப்புறம் கேப்சிகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை செஞ்சு முடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனும் நல்லா ஊறி இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதோ சிக்கன் போட்டு இந்த மாதிரி முருகை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையும் நம்ம சேர்க்கணும் இல்லையா? ஸோ 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் மிளகு பொடி, சீரகப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ முட்டையும் சேர்த்துக்கலாம். உடனே கிளறிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழிச்சு கிளறினீங்க அப்படின்னா முட்டையோட பீஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இப்போ அதே கடாயில் மறுபடியும் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் கட் பண்ணியிருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு 50% தான் வதங்கணும். மசாலாக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, பெப்பர் பவுடர் சேர்த்து கேப்சிகம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வடித்து வச்சிருக்கிற ரைஸு, ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கன், அப்புறம் வதக்கி வச்சிருக்கிற முட்டை இதெல்லாம் சேர்த்து மெல்ல கலரி எடுத்துக்கணும். ஃபைனலாக இறக்கும்போது பெப்பர் பவுடர் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.